கடந்த ஆண்டு இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்ட இஷான் கிஷன் அவர்கள் பிசிசிஐ ஒப்பந்தத்தை இழந்திருந்தாரு. அவர் உள்ளூர் போட்டிகள்ல ஆடாததால பிசிசிஐ அவருக்கு இந்திய அணியில வாய்ப்புமே வழங்கல. தற்போது அவர் தொடர்ந்து உள்ளூர் போட்டிகள்ல ஆடிட்டு இருக்காரு. ஆனாலுமே இது வரைக்கும் அவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கல. இந்த நிலையில அவர் ஈரானி கோப்பை உள்ளூர் டெஸ்ட் போட்டியில ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியில தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அந்த போட்டி அக்டோபர் 1 முதல் 5 வரைக்குமே நடைபெற உள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி முதல் வங்கதேச அணிக்கு எதிரான T20 தொடர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நிலையில இஷான் கிஷனுக்கு T20 அணியில இடம் அளிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே அவரை ஈரானி கோப்பைக்கான ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியில பிசிசிஐ தேர்வு செஞ்சிருக்காங்களா. அதே சமயம் சஞ்சு சாம்சனுக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியில இடம் அளிக்கப்படல. ஹர்தீப் சிங்கிற்கும் அந்த அணியில இடம் அளிக்கப்படல. அவங்க 2 பேருமே இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோத உள்ள T20 தொடர்ல பங்கேற்க உள்ளாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு ஈரானி கோப்பைக்கான ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியில இடம் அளிக்கப்படல அப்படின்றத பிசிசிஐ அதிகாரி ஒருவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அணியில வாய்ப்பு அளிக்கப்பட்டதன் மூலம் பிசிசிஐ அவரை ஒட்டுமொத்தமாக கைவிடல அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காரு. அவர் படிப்படியாக இந்திய அணியை நோக்கி முன்னேறி வருகிறார் அப்படின்ற தகவலுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.